நம்ம கரங்களை நாம் உற்சாகத்தட்டி நாம் பாடலாம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் கதியும் இல்லை. எல்லாம் நீங்களாம்பா, உண்மையா பாடலாம்பா. உமை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப பாடலாம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் எடுக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் ஆவியானவரே எங்க வாழ்க்கை முழுவதும் உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நம்மை ஒன்றுக்கு முழுவாக நம்மை தெரிந்தெடுத்தவர். குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. சத்துருக்கு முன்பாக அந்த எண்ணெயை அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. தலை குனிந்து போக முடியாது, தலை உயர்த்துகிற தேவன். தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன் கொடுத்தீரே. ஒன்று தொங்குவாக இந்த பாத்திரத்தை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் நினைவில் வைத்தீரே, உள்ளவரை மறவே. நம்மை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை. உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டால் கதியும் இல்லை. நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா.
நாளில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களே பாஸ்டர் சொன்னாங்க, அவன் கூட பலவீனம் தான் காணப்படுது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்போது அது நமக்கு எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது கூட நாம் ஒரு தியானத்துக்கு நம்ம எரேமியா 9:1 நம்ம எடுத்துக்கலாமா? எரேமியா 9:1 நம்ம எடுத்துக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இந்த தலைப்பில் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் மாற்றமானால் நலமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம இந்த வருஷம் தொடங்கி நம்ம இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னப்பா நான் பேசணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல நான் தூங்கி எழுந்துக்கும் போது 3 மணி இருந்தாலும் சரி, 4 மணி இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்துல நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை தான், ஜபம் உமக்கு தேவை, எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, அதனால் நம்ம சபை மக்களுக்கும் தேவை என்று நான் ஒரு உணர்வோடு தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நான் ஜபித்தேன். அதனால் கூட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் மாற்றமானால் நலமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது ஜபத்தை தான். ஆமென், அல்லேலூயா. அநேக ஜபத்தினால அநேக நன்மைகள் பெற்றிருக்காங்க வேதத்தில். அதனால் கூட ஆதியாகமம் 21:14-19 இந்த 3 வசனங்களை நான் பார்க்கலாமா? ஆதியாகமம் 21 அதிகாரம் 14-19. ஆமென். ஆமென், போதும். ஆமென், அல்லேலூயா. அதில் பார்க்குறோம், இந்த 16வது வருஷத்தில் அவர் போய் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென், அல்லேலூயா. ஆகாரின் துயரத்தை துடைத்த தேவன் நம்முடைய துயரத்தை கூட அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் அநேகமாக தான் இருக்கும். நம்ம கர்த்தரிடத்தில், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அழுது சத்தமிட்டு நம்ம அழுதமனக்கா நம்முடைய விண்ணப்பத்தை செவி கேட்குற அவர் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு தேவ தூதனை அனுப்பி அவர் கண்களை திறந்தார் என்று நம்ம 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் கண்களை திறந்தார். அப்போது அவள் தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடித்தாள். ஆமென், அல்லேலூயா. அதனால் நாமளும் கூட ஆகாரு போல தேவனிடத்தில் நம்ம சத்தமிட்டு அழுது நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை நம்ம கேட்கும்போது ஒரு தூதனை அனுப்பி அவர் நம்மை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியே கூட நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஜெபம் தேவை. ஏன்னா சத்தமிட்டு அழணுமா. ஆமென், அல்லேலூயா. யாரும் பார்க்க விடாத இடத்துல, அதாவது என்னன்னாக்கா அது தூரம் என்னன்னாக்கா யாருக்கும் அது டிஸ்டர்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய சபை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது சத்தமிட்டு நம்ம அழுது ஜபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கரங்களை கூட தேவனுக்கு முன்பாக நம்ம தட்டலாமா? ஆண்டவரே, நீங்கள் ஆகாரின் துயரை நீங்கள் நீக்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துயரத்தை நீக்க முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம்பா என்று நமக்கு ஜெப தேவை. ஆகார் போல நம்ம ஜெபித்து நம்முடைய தேவைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 1:10 வாசிக்கலாம். ஆமென். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென், அல்லேலூயா. அண்ணாலை கூட இந்த நாளையில் நாம் பார்க்கிறோம், அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, அதனால் கூட தேவனிடத்தில் மனம் கசந்து அழுகிறா. அந்த ஆகாரு பார்த்தீங்கன்னா சத்தமிட்டு அழுதா, அண்ணாள் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுதா. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தேவைகள், அநேக காரியங்கள் இருக்கும். தேவனுக்கு மாத்திரம் நம்ம தெரியப்படுத்திட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம மனம் கசந்து அழும்போது அன்னாளின் ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தை கூட கேட்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
ஏசாயா 38:3 நாம் பார்க்கலாம். ஏசாயா 38:3 அது கூட நாம் பார்க்குறோம். நம்ம காலையில் கூட பிரசங்கத்தில் கேட்டோம்ல. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த எசேக்கியா எப்படி தேவனுக்கு முன்பாக ஒரு தைரியமாக சொன்னான் பார்த்தீங்களா? நான் உமக்கு முன்பாக இந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்பா, மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்த அப்படி என்று தேவன் நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆமென் அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட நான் வெளியே போயிட்டே இருக்கிறேன். நான் அழுதுட்டு நான் ஜெபிச்சுட்டே போகிறேன். ஆண்டவரே, ஏன்பா எங்கள் சபை மக்களுக்கு அப்போது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் நினச்சிட்டு அழுதுகிட்டே போகிறேன். உறங்கணும் மாம்பாக்க வரை எனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று கொடுத்தாங்க. வண்டியில் நான் போயிட்டே நான் ஜெபிச்சுட்டே நான் போகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? யாரை கேட்டாலும் எங்கள் சபையில் பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகளை இப்போ ஜபா குழந்தை கூட பார்த்தீங்களா கடந்த நாட்களில் வியாதியாக இருந்த காணப்பட்டோம். அதுவும் மாத்திரமில்லை, அந்த அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சசி, அநேகர் எனக்கு கூட பார்த்தீங்களா சில நேரங்களில் பலவீனம் காணப்படும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து ஜபிக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன். ஆமென் அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்களா எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா வந்து சொல்கிறான் 4வது வசனத்தில், அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீது, அதனால தான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென் அல்லேலூயா. அதனால் கூட தேவனிடத்தில் எசேக்கியா ராஜாவை போல நாமும் உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து தேவன் நமக்கு மன இறக்கம் உடையவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நமக்கு எசேக்கியா ராஜாவுக்கு மன இறங்கின தேவன் அப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 26:75 நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 26:25. ஆமென். 26:75. 26:75. அப்போ ஆமாம். ஆமென் 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 அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. ஆமென் அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க பேதுருக்கிட்ட, நீ 3 தரம் மறுதளிப்ப அப்படின்னு. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுக்கு முன்பாக என்னென்ன செஞ்சுருக்குமோ அதெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நாம் ஒரு விஷயம் நம்ம அவருடைய பாதத்தில் நாம் ஓயாமல் மனம் கசந்து அழும்போது ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கின தேவன், அதுபோல் பேதுருவை கூட ஒரு மனம் கசந்து அழுந்தான். அப்பா, நான் மறுதளிச்சது உண்மைதான் என்று தூரத்தை போய் மனம் கசந்து அழுகிறான். அதனால் கூட தேவனை அதை நினைத்து அவன் மனம் கசந்து அழும்போது, நீ இனிமே ஜனங்களை பிடிக்கிறவனாய் நீ மாறுவே என்று சொல்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. அந்த பேதுரு தான் அப்போஸ்தலர் 12 அதிகாரம், அப்போஸ்தலர் 12 நம்ம பார்க்குறோம் 5-7. அப்போஸ்தலர் 12 அதிகாரம். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும்பொழுது தான் அங்கே எல்லாம் ஒரு அசைவு ஏற்படும். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் அல்லேலூயா. அது 7வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஆமென் அல்லேலூயா. சபையாராக நம்ம ஜபிக்கும் போது தேவனை கூட வந்து அங்கே தேவ தூதனை வந்து அங்கே நிற்கும்படியாக தேவன் அனுப்பிடுவாங்களாம். ஆமென் அல்லேலூயா. அந்த ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆமென் அல்லேலூயா. அதனால் கூட சபையாரும் கூட நமக்காக எவ்வளவு ஜபிக்கிறாங்க. நம்ம சபை மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் தாமே அதை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு 16:20 வாசிக்கலாம். யோபு 16:20 கூட அவர் செல்வ சீமானாக இருந்தால் அநேக காரியங்களை அவன் இழந்தான். யோபு 16:20. ஆமென் சொரிகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்படி எல்லாவற்றையும் பிறந்தா என்னுடைய
நண்பர்கள்லாம் என்னை சிநேகிதெல்லாம் என்னை பரியாசம் பண்ணுவாங்கப்பா, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க என்னை ஜபிச்சதால் தான் அவன் சிறையிருப்ப தேவன் மாற்றினார். ஆமென் அல்லேலூயா. அதனால் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட பிறருக்காக, நம்ம சபை மக்களுக்காக, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அறியாதவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு நாம் ஜபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை தேவன் யோபுக்கு எப்படி சிறையிருப்பை மாற்றின தேவன் நமக்கும் தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமீன் அல்லேலூயா. ஆமீன். ஆகாரின் கண்ணீரை கண்டு அழுகையை போக்கின தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்டு அழுகையை போக்கின தேவன், அழுதிடம் எழுந்தல் வேதனை நீங்க அருள்மழை பொழுந்திடுமே, அழுதிடும் எழுந்தல் வேதனை நீங்க அருள்மழை பொழிந்திடுமே, ஏழையின் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஏழையின் ஜெபம் கேளுமே, ஏழையின் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஏழையின் ஜெபம் கேளுமே, என் விண்ணப்பங்கள் என் வேண்டுதல்கள் உம் சமூகத்தில் சேர்வதாக, என் விண்ணப்பங்கள் என் வேண்டுதல்கள் உம் சமூகத்தில் சேர்வதாக, ஏழையின் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஏழையின் ஜெபம் கேளுமே. ஆமென் அல்லேலூயா. அதனால கூட ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது, நாம் ஜெபத்தில் அவரை நோக்கி நாம் அதிகமாய் தேடி ஆகாரை போல, அன்னாலை போல, எசேக்கியாவை போல, யோபு போல நாம் ஜெபித்து ஜெயபெறுகளாய் தேவன் தாமே நம்மை மாற்றுவாராக. ஆமென் அல்லேலூயா. இந்த வசனத்தை கொடுத்த கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்குற தேவன் நம்மை அப்படியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியக்காரர் கூட என் மனதார நன்றி தெரிவித்து நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென் அல்லேலூயா.